வெல்கம் பிரியா கிச்சன். இன்றைக்கி கத்திரிக்காய் கூட்டு செய்யறது பார்க்க போகிறோம். பைத்தம்பருப்பில் செய்கிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்ச பைத்தம்பருப்பு தண்ணி கொஞ்சம் தேவையான சேர்த்து இந்த மாதிரி வேக வைக்கணும். தண்ணி தேவையானதான் கம்மியாக தான் சேர்க்கணும். இதோ இந்த வெந்துட்டு இருக்காங்க. இது பாதி வெந்திருக்கு. தேவையானது கத்திரிக்காய் பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்கின கத்திரிக்காய், வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, பருப்புலேயே மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்குறேன். பருப்புலேயே சேர்த்துருங்க. மஞ்சத்தூளும் பெருங்காயமும் நல்லா கொதிக்குது. வெங்காயம் சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கிடுங்க. இதே மாதிரி துவரம்பருப்புலையும் செய்யலாம். நீங்கள் குக்கரில் கூட துவரம்பருப்பில் செய்யலாம். இதே மாதிரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும், பார்த்து சேருங்க. உப்பு கொஞ்சம். நல்லா கிளறி விடுங்க. சாப்பாடு தொட்டுன்னு சாப்பிட்றது நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு இல்லை கூட சைட் டிஷ் பண்ணி சாப்பிட்றா நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்தோன்னே மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கத்திரிக்காய் வேக இருக்கும். அது மாதிரி மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் வச்சு கறந்து கிளறி விடுங்க. பாசி பருப்பு அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கிளறி விடுங்க. காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம்
நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கலாம், இல்லை அப்படியே கூட இறக்கிக்கலாம். நான் முதலே தாளிச்சிட்டேன். நீங்கள் எல்லாம் இதுமாதிரி செஞ்சுட்டு கடைசியில் கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம். இந்த நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணியாக கொஞ்சம் இதானது கெட்டியாக நல்லா வேணும்னாலும் இறக்கிக்கலாம். இதே மாதிரி துவரம்பருப்புலையும் செய்யலாம். துவரம்பருப்பில் செஞ்சு குக்கர்லேயே வச்சு செஞ்சுடுங்க, ஈஸியாக இருக்கும். இது இப்போ பாசிப்பருப்புன்றதுனால நான் கடாயில் செஞ்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.